உதித்து வரும் இவர் யாரோ பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவல்ல இரைச்சல் போலே முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவல்ல இரைச்சல் போலே எல்லாரும் இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் காட்டு மரங்களில் கிச்சிலிப்போ எந்த நேசரதோ நிற்கிறார் காட்டு மரங்களில் கிச்சிலிப்போ எந்த நேசரதோ நிற்கிறார் நாமம் ஊற்றுன்ற பரிமளமே இன்ப ரசத்திலும் அதிமதுரா நாமம் ஊற்றுன்ற பரிமளமே இன்ப ரசத்திலும் அதிமதுரா இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்கள் சிறந்தோ பதினாயிரங்கள் அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார் அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார் அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பறந்த கொடி நேசமே அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பறந்த கொடி நேசமே இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்கள் என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ என் நேசர் என்னுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவே என் நேசர் என்னுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவே மணவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் அந்நேரமே மணவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்கள் பதினாயிரங்கள் இயேசுவே இயேசுவே ஆத்மனேஸ்வரே லிலி புஷ்பமுமா இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ சேர்ந்து பாடுவோம் பாரீர் அருணோதயம் பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவல்ல இரைச்சல் போலே
முகம் சூரியன் போல் பிரகாச சத்த பெருவல்ல நீங்க மாத்திரம் சேர்ந்து இயேசுவே ஆத்மனேசுவே சாரோரின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ இயேசுவே இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்கள் சிறந்தோ தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடியே நாடி ஓடியே வருவார் தினமும் நீ மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் எல்லாரும் வாய் திறந்து பாடுங்க தேனினி மயிலும் பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமா பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமா அதை பூண்டு கொண்டால் தான் பொற்பரன் வாழ்வை புகுவாய் நீ மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே பாவ கசடர அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் நம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமா நல்ல கை தட்டி இயேசுவே துதி செய் நீ மனமே இயேசுவே ஒரு புதிய தொடக்கத்தை எங்களுக்கு தந்தாரே கிறிஸ்தேசுவே துதி செய் நீ மனமே இயேசுவே இன்னும் கொஞ்சம் நல்ல சதத்தை உயர்த்துவோமா இயேசுவே துதி செய் நீ மனமே கிறிஸ்தேசுவே கிறிஸ்தேசுவே துதி செய் நீ மனமே இயேசுவே துதி செய் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆவியானவரே மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நானும் காத்திருப்பேன் கீழ் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன் மழையாக இறங்கணுமே என்னை முழு அந்த தேவ பிரசனம் மலையாக இறங்கணுமே என்னை முழுவதும் நனைக்கணுமே என் அன்பே என் உயிரே
என் அன்பே என் உயிரே. சொல்லுங்க, நினைவெல்லாம் என் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. என் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் அன்பே என் உயிரே, என் அன்பே எத்தனை சொல்ல முடியும்? என் அன்பே என் அன்பே இயேசுவே, என் அன்பே என் உயிரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என் நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என் நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போது துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போது துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பேன். நாதா நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். சகாயரே தயவரரே, சொல்லுங்க, சகாயரே தயவரரே, சிநேகிதரே என் சிருஷ்டிகரே, சிநேகிதரே. பின்னால சொல்லணும், சொல்லுங்க, சகாயரே சகாயரே தயவரரே, சகாயரே தயவரரே, சிநேகிதரே என் சிருஷ்டிகரே, சிநேகிதரே என் சிருஷ்டிகரே. இப்ப கைத்தட்டி சொல்லுங்க, நன்றி 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 என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பேன். சத்தியமே நித்தியமே, சத்தியமே நித்தியமே, என் ஜீவனே நல்லாயனே, என் ஜீவனே நல்லாயனே, என் ஜீவனே, என் ஜீவனே நல்லாயனே, என் ஜீவனே
என் ஜீவனே நல்லாயனே என் ஜீவனே நன்றி 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 என்றும் நாள்தோறும் பாடிடுவே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே நல்லவரே வல்லவரே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே நன்றி நன்றி புது வாழ்வு புது வாழ்வு எனக்கு தந்தீ புது வாழ்வு புது வாழ்வு நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே நன்றி 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 என்று நாள்தோறும் நன்றி நீங்க மட்டும் அப்படி ஆராதனை நன்றி நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவே நன்றி கர்த்தர் நல்லவர் ஆமென்னு சொல்லுங்க. ஏசப்பா இந்த இடத்துல இருக்கிறாரு, அவருடைய சமூகம் இங்க இருக்கிறது. அதனால தான் அந்த பாட்டை நான் மாத்தி பாடினேன். இந்த நாளில் செய்யுமே, அந்த ஒரிஜினல்ல நம்ம பிரதர் இப்படி எழுதியிருக்காங்க, இந்த நாளில் செய்யும் இறங்கி. ஐ சேஞ்ச் தட் டியூன். ஏன்னா அவர் இறங்கி வர போறது கிடையாது, நம் நடுவில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். Come on, somebody shout hallelujah. புறஜாதி இயேசுவை அறியாதவர்கள் பாடும்போது இந்த நாளில் செய்யும் ஆண்டவரை இறங்கி வந்து செய்யணும், கரெக்டு. ஆனால் விசுவாசி பாடும்போது, பாட்டு பாடும்போது கிளவராக பாடணும். நீ விசுவாசியாக இருந்து பாடும்போது அந்த வார்த்தை வசனத்துக்கு மேட்ச் ஆகுதான் நீ பார்க்கணும். ஆமென்னு சொல்லுங்க. யாரோ பாடுறாங்க, நம்மளும் அப்படியே பாடிட்டு போகக்கூடாது. நாம் பாடும்போது வசனத்துக்கு மேட்ச் ஆகணும். இந்த நாளில் செய்யும், இறங்கி வந்து செய்யணும். இனிமே பாட வேண்டாம், சபைக்குள்ள பாடும்போது சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளில் செய்யும், எங்கள் மத்தியில் செய்யும், ஒரு அற்புதத்தை நாங்கள் காண வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. டோன்ட் ஃபர்கெட், ஆண்டவர் இறங்கி வர போறவர் அல்ல, அவர் நம்மத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பரிசுத்தாவியானவர் இறங்கி வர போறது கிடையாது, அவர் நம்மத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தேவாதி தேவன் நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய இல்லங்களில், நம்முடைய சபையில், நம் நடுவில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is dwelling in our midst. ஸோ அதனால எதுக்கு சொல்றேன்னு தெரியாது, I just feel like telling. அதனால நீங்க பாட்டு பாடும்போது be careful என்ன வேர்டு யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மறப்பதே இல்லை. அப்போ எவ்ரி வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க ராங்கா கன்ஃபெஷன் பண்ணக்கூடாது. என்னுடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? பாடல்கள் மூலமாய் கூட சபை தவறாக அறிக்கை செய்து விடவே கூடாது, அது வசனத்துக்கு எதிராக இருந்து விடவே கூடாது. நீங்க வசனத்துக்கு எதிராக அறிக்கை செய்யாதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆமென்னு சொல்லுங்க சத்தமாங்க. இன்னும் ஒரு 10 minutes you have to keep shouting hallelujah. ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஒருவரா
பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. சொல்லலாமா? இந்த நாளில் செய்யுமே எங்கள் மத்தியில் செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே எங்கள் மத்தியில் செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. எத்தனை பேர் உண்மையா ஜெபிக்கிறீங்க? ஒரு அதிசயம் நாங்க காண செய்யுமே. நல்ல கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 Hallelujah. Hallelujah. ஒருவருக்கு ஒரு வண்ணமாக இன்னொருத்தருக்கு இன்னொரு வண்ணமாக பார்ஷாலிட்டி பண்ணுகிற ஆண்டவர் நான் அல்ல. நீ எனக்காக அவைலபிளா இருந்தா மாத்திரம் போதும். உன்னை பயன்படுத்த என்னால முடியும். உனக்காக எதையும் செய்ய என்னால முடியும். எனக்கு தேவையானதெல்லாம் உன்னுடைய அவைலபிலிட்டி. இதோ நான் இருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தை உன் இருதயத்திலிருந்து வந்தா போதும். Here I am Lord, here I am, take me and use me என்ற ஒரு அழுகை உன்னுடைய இருதயத்திலிருந்து துடித்து எழுந்தால் போதும். It's not about a name, it's not about the brand, it's about your availability, it's about your commitment towards me. Hallelujah. நீ எனக்கு available இருக்கிறாயா? நீ எனக்கு கமிட் ஆயிருக்கிறாயா? நான் எவனையும் பிரகாசிக்க உண்மையுள்ள ஒளியா இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இதை பெருமையாய் சொல்லல, ரொம்ப தாழ்மையாய் சொல்லுகிறேன். அவங்களுடைய ஆடிட்டோரியம் 5000 கெப்பாசிட்டி ஆடிட்டோரியம், எங்களுடைய ஆடிட்டோரியம் 8000 கெப்பாசிட்டி ஆடிட்டோரியம். 2 ஆடிட்டோரியம் ஓவர்ஃப்ளோ ஆகும்படி கர்த்தர் அந்த 2 கூட்டத்தையும் 3 நாள் வல்லமையாய் ஆசீர்வதித்தார். அவருடைய மகிமைக்காக நான் சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளை, I don't know why I am sharing, but யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை நான் பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறேன், உன்னை நான் பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா ஊவாயிலிருந்து ஒரு வார்த்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதோ ஆண்டவரே, அடிமை நான் இருக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்தும். Here I am Lord, I am available for your work Lord. உம்முடைய வேலைக்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் அவைலபிளா இருக்கிறேன். There is no reservation in my life. என் வாழ்க்கையில வேற ஒரு ரிசர்வேஷன் இல்ல ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு முதலும், நீங்க தான் எனக்கு முற்றிலும் என்ற அவைலபிலிட்டி மாத்திரம் உங்க மனசில் இருந்தா நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால 2018 கடவுள் உங்களை பயன்படுத்த போகிறாரு. தேவன் உன்னை பயன்படுத்த போகிறாரு. ஆமென்னு சொல்லுங்க. ஷவுட் ஆமென். இனிமே எழுப்புதல் பிராண்ட் நேம், அந்த பிராண்ட் பெயர்ல இருந்து வரப்போறது கிடையாது. ஆண்டவர் யாரை வேணாலும் பயன்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. நான் பிரசங்க போறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சொல்ல முடியும், 2018 முதல் சண்டே வந்திருக்கிற ஆண்டவரே, Here I am Lord, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரே நான் இருக்கிறேன் ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவர். இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். இன்னைக்கு சொல்ல போறீங்களா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உண்மையா சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, Here I am Lord, இங்க நான் இருக்கிறேன் ஆண்டவரே, I am available to you Lord. Hallelujah. என்னை அனுப்புன்னு சொல்லுங்க. உங்க வலது கையை உயர்த்துங்க. ஒரு விசேஷமான அபிஷேகம் கையை உயர்த்தினவங்க மேல் இறங்கி வருகிறதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வருடம் இந்த சபையை சேர்ந்த அநேகர் வல்லமையான ஊழியங்களை செய்ய போகிறீர்கள். பெரிய பெரிய பெயர்களால் செய்ய முடியாத அதிசயங்கள் உன் கரங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். I sense the anointing of the Holy Ghost moving in this place in a mighty way. அவருடைய அக்கினி இங்க பலமாய் அசைவாடுகிறது என்னால உணர முடிகிறது. Receive it. வாயை விரிவாய் திறந்து அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Hallelujah. Just tell Lord, Here I am Lord. Come on, say it. Here I am. நான் இருக்கிறேன் ஆண்டவரே. I am available. I am available. நான் உமக்காக
அவைலபிளா இருக்கிற ஆண்டவரே, take me and use me for your glory. கையோடு சொல்லுங்க, let us tell the Lord, I surrender all. ஆர்ப்பணிக்கின்றே, ஆர்ப்பணிக்கின்றே, all to thee my blessed Savior, I surrender all. I surrender all. I surrender all to thee, my blessed Savior, I surrender. Tell the Lord, in the 2018 வருஷத்தில் ஆர்ப்பணிக்கின்றேன், ஆர்ப்பணிக்கின்றேன், all to thee my blessed Savior, I surrender all. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். Thank you Jesus. Hallelujah. அது என்னுடைய செய்தி அல்ல, பட் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஆவியானவர் என்னை புஷ் பண்ணுறதை என்னால் உணர முடிந்தது. ஆகையால் தான் உங்களை பார்த்து நான் அதை பேசினேன். இன்றைக்கி யாரெல்லாம் உண்மையாக நான் அவைலபிளாக இருக்கிற ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு சொன்னீங்களோ, மார்க் மை வேர்ட், இந்த வருஷம் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். உன் காலேஜில் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறாரு. உன் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறாரு. உன் தெருவில் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறாரு. உன் ஹாஸ்பிட்டலில் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறாரு. உன்னுடைய பகுதிகளில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென்னு சொல்லுங்க. 2018 is a year of multiplication. 2018 வருஷம் பெருக்கத்தின் வருஷம். நீங்கள் பெருகுகிற வருஷம். இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை நான் ரிலீஸ் பண்றேன். தேவ அபிஷேகத்தில் நிரம்பி ரிலீஸ் பண்றேன். இந்த வருடம் நீ பெருகுகிற வருடம். விசுவாசித்தால் ஒரு ஆமென்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால நீ பெருக போகிறாய். எல்லா பகுதிகளிலும் நீ பெருக போகிறாய். விசுவாசிக்கிற ஒரு ஆமென்னு சொல்லுங்க. அதுக்கு மாத்திரமல்ல, நேற்று ஆபிரகாமை பற்றி பார்த்தோம். ஆபிரகாமை ஆண்டவர் சொன்னார், நான் பெருகவே பெருக பண்ணுவேன். 25 வருடம் தொடர்ந்து ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் நேச்சுரலா இயற்கையாய் அந்த வாக்குத்தத்தத்தை ஒன்று கூட நடக்காமலே இருந்தது. ஆனாலும் அவன் கர்த்தரை நம்பிக்கொண்டே இருந்தான். வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். ஒரு ஆமென்னு சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தில் 3 பகுதி ஆபிரகாமின் சன்னதிகளால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னதை இன்றைக்கு வரைக்கும் அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்தங்களை இனி அவர் நிறைவேற்ற போகிறாரு. விசுவாசிக்கிற ஒரு ஆமென்னு சொல்லுங்க. ஒருவேளை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் மேல் வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு அறிகுறியும் உங்கள் கண்கள் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதை பார்த்து சோர்ந்து போக தேவையில்லை. ஆண்டவர் இவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, என் கண்ணுல ஒண்ணுமே தெரிய மாட்டேன்றது நீங்க சோர்ந்து போகாம உங்க மனசுல நீங்க எடுக்க வேண்டிய ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவரே என் பிசிக்கல் ஐஸ் என் நேச்சுரல் ஐஸ்ல நான் எந்த ரிசல்ட்டையும் பார்க்கலனாலும் சரி, உங்களை நான் நம்ப போற ஆண்டவரே. நீங்க கொடுத்த வாக்கு தத்தங்களை நான் நம்ப போற ஆண்டவரே. ஒரு நாள் அல்ல, இன்னொரு நாள், in your time you will do everything beautifully. உம்முடைய நேர்த்தியான காலத்தில் நீ நேர்த்தியாய் செய்வீர் என்கிறதை நம்புவேன் என்ற நம்பிக்கையில நீ காத்து கொண்டிருந்தால் போதும். அவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். I want you to prophesy to 3 people. நான் கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி 3 பேருக்கு
கையை கொடுத்து சொல்லுங்க, 2018 வருடம் நீ பெருக போகிறாய் என்று சொல்லுங்க. 3 people, 3 டிஃப்ரெண்ட் பர்சனுக்கு கை கொடுத்து சொல்லுங்க. நல்லா கை கொடுத்து. நான் நேற்று சொன்னேன், நீங்க கை கொடுத்து சொல்லும் போது உங்க கண் அவங்க கண்ணை பார்க்கணும், உங்க வாயில வார்த்தை தெளிவா சத்தமா வரணும். ஏன்னா அது ஒரு தீர்க்க தரிசனமாய் அவங்க வாழ்க்கையில மாறட்டும். இந்த வருடம் 2018 வருடம் நீ பெருக போகிறாய். இயேசுவின் நாமத்தினால் நீ பெருக போகிறாய். அப்போஸ்தலர் ஃபயர் ஃபெலோஷிப், you are going to multiply in 2018. hallelujah. இந்த ஊழியம் பெருக போகிறது. ஆண்டவர் 2 காரியத்தை எனக்கு காட்டினார், எப்படியெல்லாம் பெருக பண்ண போகிறார். ஒன்று, முதல் நேற்று தியானித்தும் அதை நான் தொடர்ச்சியாக சொல்ல விரும்புகிறேன். முதல், ஆண்டவர் எதை பெருக பண்ண போகிறார் என்றால் எண்ணெயை பெருக பண்ண போகிறார். is going to multiply the oil. Oil is the symbolic of the anointing of the Holy Spirit. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை பெருக பண்ண போகிறார். உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் என்கிற எண்ணெயை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. உங்கள் அபிஷேகம் பெருகும் போது உங்கள் ஜெபம் பெருக போகிறது. உங்கள் அபிஷேகம் பெருகும் போது உங்கள் ஊழியம் பெருக போகிறது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெருகும் போது ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு பெருக போகிறது. when the anointing multiply, every part of your spiritual life will grow. அபிஷேகம் பெருகும் போது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா பகுதியும் வளர ஆரம்பிக்கும். இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்த்து சொல்லுகிற, இந்த வருடம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியை நீ பார்க்க போகிறாய். காரணம், உன் தலை மேல கர்த்தர் வச்சிருக்கிற அந்த அபிஷேகம் பெருகிக் கொண்டே போக போகிறது. விசுவாசித்தால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lord, I thank you that my anointing is going to multiply in 2018, Lord. சொல்லுங்க, தலை மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த வருடம் நல்ல தலை சத்தமா சொல்லுங்க, இந்த வருடம் என் மேல இருக்கிற அபிஷேகம் மல்டிப்ளை பெருக போகிறது, பெருக போகிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? It's going to multiply in the name of Jesus Christ. So அபிஷேகம் பெருகும் போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள், உயர்வை நீங்கள் பார்ப்பீர்கள், வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள், ஊழியங்களில் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் ஜெபத்தில் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் சொல்றீங்களோ எல்லா விதத்திலும் ஒரு வளர்ச்சியை நீங்கள் இந்த வருஷம் பார்ப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்தது ஆண்டவர் சொன்ன இரண்டாவது என்ன தெரியுமா? வேதத்தில் இதே போல் தான் இன்னொரு விதவை இருக்கிறாள். இந்த விதவை, வேதம் சொல்லுகிறது, இந்த விதவை அவகிட்ட இருந்த கொஞ்சம் மாவில் ஒரு ரொட்டியை செய்து தானும் தன் மகனும் சாப்பிட்டு, படிச்சிருக்கீங்களா அந்த கதை? ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 17 இருக்கிறது. முதல் ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. அவளுடைய நிலைமை, இருக்கிற கொஞ்சம் மாவில் ரொட்டி செய்து தானும் தன் மகனும் சாப்பிட்டு சாகிற ஒரு நிலைமை அவள் இருந்தாள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் எலியா என்கிற தீர்க்கதரிசி அனுப்புறாரு. எலியா வந்து அங்கே ஒரு பெரிய சம்பவமே நடந்தது. அதுக்கு பிறகு எலியா அவளை ஆசீர்வதித்தார். என்ன நடந்து தெரியுமா? அந்த ஊரில், அந்த பட்டணத்தில், அந்த தேசத்தில் பஞ்சம் இருந்தது, மழை வராததினால். ஆனால் அவள் வீட்டில் அந்த மாவும் எண்ணெயும் பெருகிக் கொண்டே இருந்தது. கொஞ்சம் கூட குறைந்து போகாதபடி 3 வருடம் 6 மாதம் அவளுடைய வீட்டில் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி பெருகிக் கொண்டே இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சான்று எனக்கு சொன்னார், இந்த வருடம் ஒரு பக்கம் எண்ணெய் என்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெருக பண்ண போகிறேன். அதே போல், அதே இந்த சேம் டைம் இன்னொரு பக்கம் உலக பிரகாரமான
ஆசீர்வாதங்களையும் நான் பெருக பண்ண போகிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? ஐ அம் so glad. ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல மாத்திரம் அவர் நோக்கமா இல்லாமல் அவர் இந்த உலக வாழ்க்கையிலும் அவர் கரிசனையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இஸ் நாட் only concerned about your spiritual life. அவர் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் நோக்கமா இருந்திருந்தால் அவர் உனக்காக சிலுவையில் எல்லாம் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உயிரை கொடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய பைபிள் சொல்லுகிறது அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது, ஆனால் அவருடைய காயங்கள் நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிறது. ஆமென் சொல்லுங்க. சிலுவையை நீங்க திருப்பி 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 பார்த்தால் ரெண்டு காரியம் தொடர்ந்து நடக்கும். ஒரு பக்கம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் அந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். சிலுவையில் ஆண்டவர் வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் சம்பாதிக்க உலகத்துக்கு நாம் சுகமாய் வாழுவதற்கு, சாபம் நீங்கி ஆசீர்வாதமாய் வாழ, வியாதி நீங்கி சுகமாய் வாழ அவர் தழும்புகளை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஒரு பக்கம் உங்களுடைய எண்ணெய் என்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பெருக்கத்தை இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அடுத்த பக்கம் உங்க வீட்டில் மாவு எண்ணெய், இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், அவைகள் கூட பெருகுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விசுவாசித்த மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது. ஆண்டவர் இயேசு 5000 புருஷர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அதோடு பெண்கள் பிள்ளைகள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆனால் போஷிக்கும் போது அவங்க கையில் இருந்தது 5 அப்பம் 2 மீன். எல்லாரும் சொல்லுங்க, 5 அப்பம் 2 மீன். ஆண்டவர் அதை பெருக பண்ணினார். என்ன நடந்தது? 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீதியான 12 கூடையை சுமந்து செல்லும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இந்த வருடம் இயேசுவின் நாமத்தினால என் சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரை பார்த்து நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், உன்னுடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில், உன்னுடைய எல்லா நன்மைகளும் பெருக போகிறது, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் பெருக போகிறது. விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. just receive the God's promise. தேவனுடைய வார்த்தையை நம்பி பெற்றுக்கொள். எல்லா பகுதிகளிலும் உன் வாழ்க்கை பெருக போகிறது. You are going to multiply every blessing in your life. It's going to multiply in the name of Jesus Christ. எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க ஒரு பெருக்கம் உங்க வாழ்க்கையில, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில வரணும்னு எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? Yes, it's going to happen in 2018. விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அப்படியே செய்கிறார், அப்படியே செய்கிறார். உலக பிரகாரமான வாழ்க்கையில ஒரு நன்மையும் உனக்கு குறைபடுவது கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில பெருக பண்ண போகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உன் கிச்சன் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க போகிறது. உன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறையும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க போகிறது. உன்னுடைய பாக்கெட் எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க போகிறது. ஏன் உங்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் கூட கர்த்தர் பெருக பண்ண போகிறாரு. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. even in your bank account is going to multiply in the name of Jesus. God has not called us to be a blessed, but God has called to be a blessing. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு தெரியல? Let me try to put it in Tamil. ஆண்டவர் நாம் ஆசீர்வாதமாய் மாத்திரம் இருக்க அழைக்கவில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாத்திரம் அழைக்கவில்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் இருக்க அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாத்திரம் அழைக்கவில்லை, ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாய் இருக்க அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் பேசினது புரிந்தது? God has not called us just to be blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்கிறதற்காக மாத்திரம் ஆண்டவர் நம்மை அழைக்காமல், நாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் மற்றவர்களுக்கு, தேசத்திற்கு, ஜனங்களுக்கு என்கிற நிலைமையில கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். இட்ஸ் enough. இது இனிமே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னா, போதும் என் வாழ்க்கைக்கு சரியா இருக்குது, அந்த நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமை நிறைய இருக்குது எக்ஸ்ட்ரா, மற்றவர்களை நான் ஆசீர்வதிக்க போறேன்.
எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்புறீங்க? இதுவரைக்கும் எனக்கே பத்தல என்ற நிலைமை போய் மீதியான துணிக்கு எடுத்து வர ஊழியக்கார கையிலெல்லாம் கொடுக்க போறீங்க, தெருவில் பார்க்குற ஜனங்க கையிலெல்லாம் கொடுக்க போறீங்க. எத்தனை பேர் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ விரும்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. Such a supernatural life. I like to live like that life. எனக்கே கஷ்டத்தில் அப்படின்ற நான் நிலைமை தாண்டி நான் ஆசீர்வதிக்கப்பட்டு என் ஆசீர்வாதம் அதிகமாகி மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. So this year God told me very clearly, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய ஜனங்கள் ரெண்டு விதத்திலும் பெருக போகிறார்கள். ஒரு பக்கம் எண்ணெய் என்கிற அபிஷேகம் பெருகி அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அவர்கள் காண போகிறார்கள். அடுத்த பக்கம் அப்பம் எண்ணெய், இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இது பெருகி அவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி மீதியானதை தூக்கி கொண்டு போகத்தக்க அளவு கர்த்தர் நான் அவர்களை பெருக பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். And I strongly believe 2018 we will receive both blessing. இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் இந்த வருஷம் பெற்றுக்கொள்ள போகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரெண்டு ஆசீர்வாதத்தையும் இந்த வருஷத்தில் நீ பெற போகிறாய். சொல்லுங்க, உங்க வலது கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க வலது கையை தட்டி சொல்லுங்க, இந்த வருஷம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரப் போகிறது. இப்போ உங்க இடது கையை தட்டி சொல்லுங்க, அதே நேரத்தில் இந்த வருடம் உலக பிரகாரமான சகல நன்மையும் உன் வாழ்க்கையில பெருக போகிறது. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஓ, நீ அப்பத்துக்கு கையேந்தவே மாட்டாய், நீ தெருவில் நிற்கவே மாட்டாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். மற்ற ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், மற்ற ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் வாழ்க்கை இனிமேல் எனக்கே பத்தலை என்கிற அழுகை முடிந்து எனக்கு அதிகமாக இருக்கிறதினால் அநேகருக்கு நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்கிற உன்னதமான ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் பேருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா இருக்கு, ரெண்டாவது பாயிண்ட் நல்லா இல்லைன்னு நினைக்கிறீங்க. சரி, நீ கன்சர்னா இருக்கிறீன்னே தெரியாது, உன் லைஃப் கடவுள் கன்சர்னா இருக்கிறாரு. நீ வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒண்டி ஆஸ்வதிக்கப்படுவது அவருக்கு சித்தம் அல்ல. உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். This year God is going to bless you in every part of your life. எல்லா பகுதிகளும் நீ ஆசீர்வதிக்கப்பட போகிற. அடுத்த 30 செகண்ட் I want you to open your mouth. அடுத்த 30 வினாடிகள் உங்க வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க. எப்படி தெரியுமா? ஆண்டவரே, இந்த வருஷம் நீர் என்னை பெருக பண்ண போகிறீர். ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வளர்ச்சியை நான் பார்க்க போகிறேன். அதே போல இந்த உலகத்தில் கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் பெருக்க போகிறதை நான் பார்க்க போகிறேன் சொல்லி come on 30 செகண்ட் நல்ல கையை தட்டி கர்த்தரை praise பண்ணுங்க. just start praising him. வாயை திறந்து அறிக்கை செய்து கொண்டே இருங்க. hallelujah, hallelujah. Lord, I thank you, I thank you Lord, I thank you Lord. I am going to multiply, my anointing is going to multiply, my finance is going to multiply, every blessing on this year is going to multiply. I am going to be a blessing to India, I am going to be a blessing to the nations of the world, I am going to be a blessing to your kingdom Lord. Thank you for the year of multiplication. Come on church, keep praising, keep worshiping. Hallelujah. Ura baba shandarabo sekedere, ura mama sendere manam lena na shandara dara sekedere, rena na shandara na sekedere bo. நான் கண்டுபிடிச்சது இந்த 24 years மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன், ஸ்பெஷலாக அமாங் தமிழியன்ஸ், தமிழர்கள் நடுவில் ஒரு மிக பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த பணத்தை பற்றி பேசினா அவங்களுக்கு பிடிக்காது, கேட்கறதுக்கு பிடிக்காது. ஆனால் அறையில் போய் அழுது ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே அதை ஒழுங்கா இப்படி பிரசங்கம் பண்ணும்போதே ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொண்டா வீட்டில் அப்படி அழுது ஜெபிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா? Change your mind. பக்கத்தில் பார்த்து சொல்லணும், மனதை மாற்று. நான் விசுவாசிக்கிறேன், பர்சனலாக நான் விசுவாசிக்கிறேன், இனிமே இந்தியாவின் சுவிசேஷத்துக்கு ஃபாரின்லேருந்து ஃபண்டு வரப்போகிறது கிடையாது.
இந்தியாவுடைய சுவிசேஷத்துக்கு இந்தியன் rupees we are going to spend to conduct millions and millions and millions of people to come to the kingdom of God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு தெரியாது. நான் ஆழத்துல விசுவாசிக்கிறேன். No more US dollar we are going to spend to conduct a crusade. I don't know how to put it. It's our time to take up the platform. It's for our time. Amen. சொல்லுங்க. Hallelujah. இனிமே அப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்தியாவில் ரொம்ப கம்மி தான் நடக்க போகுது. பெரிய தேவதாசர்கள் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களால் தான் இந்தியாவில் அசைவு வந்தது, எழுப்புதல் வந்தது. ஃபாரினர்ஸ்னால தான் இந்தியாவே அசைஞ்சது. அது உண்மை, அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. ஆனால் அந்த காலம் முடிந்து போனது. இனிமே இந்தியாவை அசைக்க போகிறது. கந்தசாமி முனுசாமி இப்படி பேரை வச்சுட்டு இருக்கிறவங்க தான் இந்தியாவை அசைக்க போறான். முருகன் மாரியம்மா அப்படி பேரை வச்சுட்டு இருக்கிறவங்க தான் இந்த இந்தியாவை அசைக்க போறாங்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. There is no more foreign people are going to come and no more foreign money is going to come to change India. India will be washed by the blood of Jesus, by Indians and by Indians fund. அதுக்காக தான் கடவுள் நம்மை அபிஷேகத்திலும் உயர்த்துகிறார், உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நம்ம உயர்த்துகிறார். நான் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இந்தியன் பிரீச்சர்ஸ் கிட்ட இல்லாதது உலகத்தில் மற்றவங்க கிட்ட என்ன விசேஷமா இருக்குது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் யோசித்தேன். இந்தியன் பிரசங்கியாளர் கையில் இல்லாததை அமெரிக்கன் பிரசங்கியாளர் கையில் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் யோசித்தேன். ஒன்று தான் என் மைண்டில் வந்தது. Indian preachers are much better preachers than any preachers in the world. Indians have a more anointing than anybody else on this earth. And what keeps Indian preachers of ministry is not shining that level, it's only the money. But today I prophesy, இயேசுவின் நாமத்தினால துன்மார்க்கன் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் நீதிமானுக்கு டிரான்ஸ்பர் ஆவதாக. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. சபையை, இனி நீ கஷ்டத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ ஏழையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ கடன் வாங்கி 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 உன் வாழ்க்கை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ அப்படியே அதே நிலைமையில காலமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You are rising up. Hallelujah. அப்பெல்லாம் நமக்கு அப்படியே ஒவ்வொருத்தரும் எழும்பிட்டா பாஸ்டர் நம்ம அண்ணன் 1 lakh souls சர்ச் கட்டலாம் பெரிய விஷயமாவே இருக்காது. நீங்கள் ஒருத்தரும் ஒரு $1 million செக் எழுதினீங்கன்னா முடிஞ்சிடும் இல்லைண்ணே. இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி. லெட் மணி நாட் ஸ்டாப் காட்ஸ் ஒர்க் இன் இந்தியா. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன். சொல்லுங்க, just speak to the money. இயேசுவின் நாமத்தினால் பணமே வா, நீ ஒரு தடையா நிற்காதே. இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். சே ஆமென். எத்தனை பேர் இதை நம்புனீங்க? அவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. I sense the sweet presence of God. Sometime பேச தேவையில்லை, பாட்டு பாட தேவையில்லை, அவர் பிரசன்னத்தில் இருந்தால் மாத்திரம் போதும். We will get, our strength will be renewed. நம்முடைய பலன் புதுப்பிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. Just கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே just worship him. Hallelujah. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூரா வாய்ப்போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூரா வாய்ப்போல என் மேல் வந்து
மதுரமாமே தேனினி மாயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடி ஆடி ஓடி பருவா தினமும் நீ மனமே தேனினி மாயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அழகே என் இயேசுவே அழகே என் இயேசுவே உயிரே என் சுவாசமே உயிரே என் இயேசுவே உயிரே என் சுவாசமே உயிரே என் இயேசுவே ஓ லார்ட் அழகே என் இயேசுவே அழகே என் இயேசுவே அடுத்த 30 செகண்ட் அப்படியே வாயை திறந்து அப்படியே நிதானமா அப்படியே பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். ஒரு நானா சைக்கியதிரி நான் சந்தரதரல ரினானா சந்தரதர சேந்தரி திரி தரல சந்தரல அந்நிய பாஷை பேசுங்க. அப்படியே அந்நிய பாஷையில் பாட ஆரம்பிங்க. மற்றும் அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்படியே ராகத்தோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்லவரே ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. நீர் நல்லவர், நீர் பெரியவர், ஓ அற்புதமானவர், அதிசயமானவர். ஷிகெனனா ஷியந்தரரல சேந்தரரலலோ ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் அக்கினி எப்படி பற்றி எரியுமோ அப்படி இந்த ஆலயத்துக்குள் அவர் பிரசனம் பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் மேல் தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்ற ஆரம்பித்து விட்டாரு. உன் கண்கள் தரிசனங்களை காணும்படி, உன் காதுகள் அவர் சத்தத்தை கேட்கும்படி அவர் இப்பொழுதே உன்னை அபிஷேகித்து கொண்டிருக்கிறார். வாயை விரிவாய் திறக்கிறவருடைய வாயை நான் நன்மையால் நிரப்புவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஓ வாயை விரிவாய் திறந்து, ஓ வாயை விரிவாய் திறந்து, ஓ சத்தத்தை உயர்த்தி 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 உன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. Shandararalo Rinana Shandararu. Just repeat this word. இந்த வார்த்தையை திரும்பி சொல்லுங்க. செங்கடலை பிளந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், பிளந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோர்தானை பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், யோர்தானை பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எரிகோவை தகர்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், எரிகோவை தகர்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இத்தனையும் செய்தவர் என்னோடு இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னோடு இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். I think ஒரு 20 years முன்னாடி
இந்த சாங் என் வாயில புறப்பட்டு வந்தது. செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிரித்தவர், எரிகோவை தகர்த்தவர் உனக்குள் இருக்கிறார். உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவள பெரியவர். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரே பாக்கா பாலா ஷேகே மனமா. அந்த விசுவாசத்தோடு இன்னொரு முறை நம்ம பாட போறோம். Come on, let's sing together. செங்கடலை பிளந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், யோர்தானை பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். செங்கடலை பிளந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், யோர்தானை பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்தி. கரங்களை தட்டி. எரிகோவை தகர்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரோ, எரிகோவை தகர்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரோ. என்னோடு இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரோ, என்னோடு இருப்பவரே உமக்கு. கரங்களை அசைத்து ஹalleluya hallelujah 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 hallelujah. கவுனிங்க. I want to take இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த செய்திக்கு நான் போக முடிக்க விரும்புகிறேன். ஒரு பக்கம் ஆண்டவர் உன் மேல இருக்கிற எண்ணெயை அவர் பெருக பண்ண போகிறார். அது அபிஷேகம். அபிஷேகம் பெருகுகிறதினால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை நீ பார்க்க போகிறாய். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். கரங்களை தட்டி. அடுத்தது உன் வீட்டில் இருக்கிற அப்பத்தையும் எண்ணெயும், அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நன்மையும் குறைவுபட போறதில்லை. இனிமே நீ கடன் வாங்கி வாங்கியே வாழ போறதில்லை. இனிமே நீ அந்த சைக்கிளையே ஓட்ட போறது கிடையாது. இனிமேல் லோன்லேயே வாழ்க்கை ஓட போறது கிடையாது. நீ கடன் கொடுக்க போகிறாய், கடன் வாங்காது இருக்க போகிறாய். ஒரு நன்மையும் உன்னை ஒரு நன்மையும் வாழ்க்கையில் குறையப்படாது. சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிற தேவ ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஸோ உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் பெருக பண்ண போறார். ஆமென்னு சொல்லுங்க. ஹalleluya hallelujah say hallelujah say hallelujah. இந்த பைக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? இந்த பைக்கெல்லாம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி எல்லாம் காருங்களாக மாறிடணும் இயேசுவின் நாமத்தினால. ஓகே, லெட் மீ கம் டு த பாயிண்ட். சரி, இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களை, இந்த ரெண்டு பெருக்கத்தை, எப்படி இந்த ரெண்டு பெருக்கங்கள் உண்டானது? அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு உண்மையாக இந்த ரெண்டு பெருக்கம் வேண்டும்? ஒரு பெருக்கம் வேணும்ன்றங்க ஒரு கையை உயர்த்துங்க. ரெண்டு பெருக்கமும் வேணும் பிரதர். ஸ்பிரிச்சுவலாகவும் நான் க்ரோத் ஆகணும், அதே நேரத்தில் அதுவும் நல்லா உயரணுன்றவங்க ரெண்டு கையை நல்லா அசைத்து ஒரு ஆமென்னு சொல்லுங்க. ஓகே, சூப்பர். இந்த எண்ணெய் எப்படி பெருகினது? வேதம் சொல்லுகிறது, அந்த விதவை எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி கடன்காரங்க வந்து தொல்லை பண்றாங்க. அப்போ எலிசா கேட்குறா, உன்கிட்ட என்ன இருக்கு? இந்த அம்மா சொன்னாங்க, என்கிட்ட என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய். அதை கேட்ட உடனே எலிசா சொன்னது என்ன தெரியுமா? உன் பிள்ளைகளோடு நீ வீட்டுக்கு போய் உன் கதவை பூட்டி, கதவை பூட்டி. ஓகே, தட் இஸ் த கீ. லாக் த டோர். கதவை பூட்டி. எண்ணெய் பெருக வேண்டுமா? உன் கதவை சாத்து.
இந்த கதவை சாத்துனது பைபிள் இன்னொரு இடத்துல இருக்கு. யாருக்கு ஞாபகம் இருக்கு? புதிய ஏற்பாட்டில் நம்முடைய தலைவர் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நீயோ ஜெபிக்கும் போது உன் வீட்டு அறைக்குள் போய், மேத்யூ சாப்டர் 6:6 நினைக்கிறேன், உன் வீட்டு அறைக்குள்ள போய், மத்தேயு 6:6 போடுங்க பார்க்கலாம். என்ன சொல்றது? நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டு. எண்ணெய் பெருகுகிற ஒரே இடம் அடைக்கப்பட்ட கதவுக்குள். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு தெரியல? கதவை பூட்டுறது எதுக்காக பூட்டு சொன்னாரு? ஜெபிக்கிறதுக்காக. ஜெபம் என்கிற ஒரே ஒரு கீயை வைத்துதான் அபிஷேகம் என்கிற எண்ணெயை பெருக பண்ண முடியுமே தவிர வேறொரு கீ இல்லவே இல்லை. A prayer is the only key to multiply the anointing. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் தான் உன் மேல் இருக்கிற எண்ணெய் என்கிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெருக பண்ண போகிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்க தீர்மானம் பண்ண போறீங்க. என்ன தெரியுமா? இந்த 31st வரும்போது நிறைய பேர் ரெசல்யூஷன் எடுப்போம்ல. நானும் ஒரு வருஷமா எடுப்பேன். இந்த வருஷம் நான்வெஜ்ஜே தொடக்கூடாதுன்னு. அது ஒரு 10 நாள் தான் ஓடும். அதனால இந்த வருஷம் நான் 31st டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 month முன்னாடியே சொன்னேன் என் ஒய்ஃப்க்கு, அடுத்த வருஷம் இதை நான் 10 வருஷமா கேட்டு போது நான் இருக்கு, ஒரு முறை கூட அதை ஃபாலோ பண்ண முடியல. அப்படி நிறைய ரெசல்யூஷன் நம்ம 31st ஒண்டி இருக்கும் நல்லா சூப்பரா. ஆனால் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வருஷத்துல நீங்க எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ரெசல்யூஷன் என்ன தெரியுமா? நான் ஏசப்பா கூட இருக்க போறேன். என் கதவை நான் சாத்த போறேன். ஜெபத்தில் என் ஆண்டவரோடு நான் உறவாட போகிறேன். I'm going to spend more time in the presence of Jesus. ராமேன்னு சொல்லுங்க. அபிஷேகம் வெளியே பெருகுவது கிடையாது. அபிஷேகம் உள்ளதான் பெருகும். உன் ஜெப அறைக்குள் தான் பெருகும். உன் பூட்டப்பட்ட கதவுக்குள் தான் பெருகும். It will not multiply out of your prayer. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? எவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு, இப்போ என்ன ஆச்சுன்றீங்களா? இதுதான் உண்மை. அபிஷேகம் யார் கை வச்சாலும் பெருகாது. சில நேரத்தில் இம்பார்ட்டேஷன் வருகிறது. இம்பார்ட்டேஷன் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு கீ உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னால் அது உன்னுடைய ஜெபம் தான். உன்னுடைய ஜெபத்தை விட வல்லமையானது உலகத்தில் ஒன்றுமே இல்லை. உன்னுடைய ஜெபம் தான் உன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை பெருக பண்ணும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். பூட்டப்பட்ட கதவுக்குள் தான் அபிஷேகம் பெருகும் என்கிறதை மறந்து போகாதே. You know, I was shocked when I got this knowledge. நம்முடைய பாவத்திற்கு கூட we have a substitute. Substitute என்ன சொல்வாங்க தமிழ்ல? நமக்கு பதில் இன்னொருத்தர், அப்படிதானே? நம்முடைய பாவத்திற்கு கூட நமக்கு பதில் இன்னொருவர் மரித்தார் சிலுவையில். But for prayer there's no substitute. You yourself how to pray. I don't know how many you getting my point. நம்முடைய பாவத்திற்கு இன்னொருத்தர் சப்ஸ்டிடியூட்டா மாறினார். ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு யாராலையும் சப்ஸ்டிடியூட்டா மாறவே முடியாது. என் ஜெபத்துக்கு நான் மாத்திரம் தான் பண்ண முடியும். என் ஜெபத்தை நான் மாத்திரம் தான் செய்ய முடியும். I myself had to go inside the closet and shut the door. இந்த வருஷம் நான் எடுத்த மிகப்பெரிய தீர்மானம், லார்ட் மோர் தென் a ministry, உலகத்தில் இந்த ஊழியத்தை காட்டிலும் எல்லா டென்ஷன்ஸை காட்டிலும் இந்த வருஷம் உங்களோடு நான் இருக்க போறேன் ஆண்டவரே. ஏன்னா ஒன்று நான் கண்டுபிடிச்சேன், என் அபிஷேகம் பிரசங்கிக்கும் போது அதிகமாகிறது கிடையாது. என் அபிஷேகம் எங்க அப்பாவோட உள்ள வீட்டுக்குள்ள அறைக்குள்ள பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ள தான் என் அபிஷேகம் பெருக போகிறது. ஹalleluya ஷகரா பரபா ஷந்தலா. ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த சபை ஜெபித்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் இந்த நாளிலிருந்து இதை விட பல ஆயிரம் மடங்கு அதிகமாய் ஜெபிக்கிற சபையாய் ஒரு ஜெபாவியை இந்த சபையில ஆண்டவர் இன்றைக்கு போடுவீராக. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் ஜெபிக்கிறவர்களாக, ஜெப வீரர்களாக மாற்றப்படுவார்களாக.
ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. A prayer is the only key for anointing to multiply in our life. அபிஷேகம் பெருக ஒரே வழி. என்ன வழி? என்ன வழி? கதவை. அது என்ன அர்த்தம்? சே ஜெபம். அபிஷேகம் எங்க வளருங்க? ஜெபம். சே prayer. இரண்டாவது, அந்த விதவையின் ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எப்படி வந்தது? நீங்க அதையும் நீங்க ஃபர்ஸ்ட் ராஜாக்கள் 17ல பார்க்கலாம். வசனம் சொல்லுது, அந்த விதவையுடைய கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை சாப்பிட்டு சாகிற நிலைமை. அப்போதான் எலியா சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அப்படி தண்ணி எடுத்துட்டு வர போகும்போது தான் திருப்பி கூப்பிட்டு சொல்றாங்க, நீ வரும்போது உன் கையில் ஒரு ரொட்டியை கூட கொண்டு வா. அப்போதான் இந்த அம்மா கம்ப்ளைண்டே பண்றாங்க, ஐயா இருக்கிறதே கொஞ்சம், அதை சாப்பிட்டு சாகலாம் நினைக்கிறோம். அப்போ எலியா சொல்றாரு, ஆமா நீ சொல்றது உண்மை, சாப்பிட்டா செத்துருவேன், ஆனா நீ எனக்கு கொடுத்துட்டினா பிழைச்சுக்குவேன். புரிஞ்ச அண்ணன் வண்டி தான் அல்லேலூயா சொல்லிட்டாங்க. சாப்பிட்டா செத்துருவேன், நீ அது உண்மை, நீ சொல்றது தப்பே இல்லை, தட் இஸ் த ட்ரூ. பட் கொடுத்துட்டா பிழைச்சுக்குவேன், வாழ்ந்துருவேன். பக்கத்தில் பார்த்து சொன்ன, சாப்பிட்டா செத்துருவேன், கொடுத்தா வாழ்வேன். உலகம் செல்லுது, கொடுத்தா செத்துருவையா, சாப்பிட்டா தான் வாழுவேன். உலகம் சொல்ற மேத்தமேட்டிக்ஸ். ஆனா ஆண்டவர் சொல்றது என்ன? சாப்பிட்டா செத்துருவேன், ஆனா கொடுத்துட்டா நீ வாழ்ந்துருவாய். அவ கொடுத்தா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. எல்லாரும் சொல்லுங்க, கீழ்ப்படிந்து. கொடுக்கிறது எப்போ ஆசீர்வாதம் தெரியுமா? அவர் சொல்லும்போது கொடுக்கிறது பெரிய ஆசீர்வாதம். Obedience. What brings a blessing? It's not giving, but it's obedient to give. நாம் கொடுப்பதினால் ஆசீர்வாதம் அல்ல, கொடுக்க சொன்ன அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து கொடுப்பதினால் ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? So one man of God said, slow obedient is disobedient. நிதானமாய் கீழ்ப்படிவது அது கீழ்ப்படியாமைக்கு பொருள். பக்கத்தில் பார்த்தவங்க, ஸ்லோ obedient, நிதானமாய் கீழ்ப்படிறது. 2018 ஆண்டு சொல்லியிருப்பார், கொடுன்னு, நீ 20ல கொடுப்ப. That is called the disobedient. ஆண்டவர் எப்போ கொடுன்னு சொல்றாரோ, listen to him. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீ கொடுத்தால், அதுக்கு பிறகுதான் பைபிள் சொல்லுகிறது, எலியா
அவளை பார்த்து சொல்லி ஆசீர்வதித்தாரு. அந்த வீட்டில் ஒரு நன்மையும் குறைவுபடவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி ஜெபம் நம்முடைய எண்ணெய் என்கிற அபிஷேகத்தை பெருக பண்ணுமோ அப்படிதான் கொடுப்பது நம்முடைய பொருளாதாரத்தை பெருக பண்ணும். முன்னாடி பேசும்போது எல்லாம் ஆமே சத்தமா சொன்னீங்க. இப்போ கொடு அப்படின்னும் போது எல்லாம் ஆமையெல்லாம் அப்படியே உள்ள போயிடுச்சு. பக்கத்துல பார்த்து தட்டி சொல்லு, கொடு. சீஷருங்க சொன்னாங்க, எங்க கிட்ட இருக்கிறது 5 அப்பம் 2 மீன். ஆமா, அது உண்மை. பத்தாது, கரெக்ட். அது உன் கையில் இருக்கிற வரைக்கும் 5 அப்பம் தான். ஆனா அது அப்படியே நீ ஏசப்பா கையில டிரான்ஸ்பர் பண்ணிட்டினா அது ஆயிரங்களாய் மாற்றப்படும். ஆயிரங்களாய் மாற்றப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். உன் கையில் இருக்கிற வரைக்கும் தான் அது கொஞ்சம். இன்னைக்கு நீ அதை வச்சு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஏன் தெரியுமா? அது உன் கையிலே இருக்கிறதுனால தான் கொஞ்சம். அந்த உன் கையில் இருக்கிறது அவர் கைக்கு அது டிரான்ஸ்பர் ஆனா போதும். அவர் அதை எடுத்தாரு, அதை ஆசீர்வதித்தாரு. ஓ ஹல்லேலூயா. somebody shout hallelujah. அதை எடுத்து அவர் ஆசீர்வதித்து திரும்பவும் தந்தாரு. அது ஆயிரங்களாய் மாறினது. ஆண்டவர் உன்கிட்ட இருந்து வாங்குறது எதுக்காக தெரியுமா? அவர் வயிறு நிரப்புறதுக்காக இல்லம்மா. அவருக்கு உன் பணம் தேவையே இல்லை. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. everything is created for him, created by him. சகலமும் அவரை கொண்டும் அவருக்காகவும் உருவாக்கப்பட்டது. ஆனால் அவர் கேட்கிறார், எதுக்காக தெரியுமா? உன் கையில் இருந்தா அது கொஞ்சம் என்கிட்ட கொடு, நான் அதை ஆசீர்வதிச்சுட்டு திருப்பி உனக்கே கொடுத்துறேன். அது ஆயிரங்களா மாறிடும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சபை, கொடுக்க கற்றுக்கொள். கொடுப்பதின் ஒரே ஒரு பிரின்சிபல் மூலமாய் தான் நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை நம்முடைய ஆவிக்குரிய உலகத்தில் நாம் பார்க்க முடியும். எத்தனை பேர் ஒழுங்கா டைட்ஸ் கொடுக்குறேன் எனக்கு தெரியாது. எத்தனை பேர் ஒழுங்கா ஆஃபரிங் கொடுக்குறீங்களா எனக்கு தெரியாது. அது 17ஓடு முடிஞ்சிடுச்சிட்டோம். 18லேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனிமே ஒழுங்கா உன் சத்தத்துக்கு கேட்டு என் கையை நான் நீட்ட போறேன். ஆண்டவரே, நான் கொடுக்க போறேன். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் உங்க ராஜ்யத்துக்காக நான் கொடுக்க போறேன். ஆண்டவரே, that's only key. கவனிங்க. அபிஷேகம் பெருக என்ன செய்யணும் சொல்லுங்க சத்தமா, தயவு செஞ்சு. அபிஷேகம் பெருகிறதுக்கு என்ன செய்யணும்? பொருளாதாரம் பெருகிறதுக்கு என்ன செய்யணும்? இதை மாத்தி செஞ்சா கூட உதவாது. அபிஷேகம் பெருகிறதுக்கு பணம் கொடுத்தா பணம் அபிஷேகத்தை கொண்டு வராது. பொருளாதாரம் பெருகணும்னு நீ கொடுக்காம வெறும் ஜெபம் பண்ணா, லிசன், நிறைய பேர் அந்த தவறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பொருளாதாரம் பெருகுன ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறாங்க, ஃபாஸ்டிங் எல்லாம் எடுத்து ஜெபிக்கிறாங்க, நல்லது. ஆனா that is not the key. Key is give it to the Lord. உன்கிட்ட இருக்கிறதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துரு. அவர் அதை ஆசிர்வதிச்சு திருப்பி உன்கிட்ட கொடுத்துருவாரு. அப்போ நீ தூத்துக்குடியில நம்பர் 1 மாற முடியும். இயேசுவின் நாமத்தினால. மார்க் மை வேர்ட். ஆமென் சொல்லுங்க. I want to highlight 2 things. I'm going to pray. அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? இருக்கிற கொஞ்சம் மாவை, ரொட்டியை, இருக்கிற கொஞ்சம் மாவுல ஒரு ரொட்டி செஞ்சு என்ன செய்யறோம்? என்ன சொன்னாங்க அந்த அம்மா? சாப்பிட்டு சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடியா இருக்கு, அதனால தைரியமா சொல்லுங்க. எல்லாருக்கும் பயம் வந்துச்சு, சாப்பிட்டு செத்துருவோம். அதை நான் வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. ஓகே, இந்த அம்மா சொல்றாங்க சாப்பிட்டு சாகிறோம். சாகிறதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்ப ஏன் சாப்பிட்டு சாகிறது? கரெக்டா இல்லையா?
சாகிறதுன்னு தெரிஞ்சிடுச்சு, அப்போ கூட சாப்பிட்டு தான் சாகணும். சாகும் போது கூட கொடுக்கணும்னு மனசு வரல. பத்தியா, நான் ரொம்ப யோசித்தேன். நம்ம சாகிறது தீர்மானம் ஆயிடுச்சு, எப்படியோ சாக போற. you are decided you are going to die today. ஆனா அது சாகும் போது கூட கொடுக்கணும்னு மனசு இல்லாம சாவற கஞ்ச. நிறைய பேர் இந்த பூமியில அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. many are living like that. சாகும் போது கூட கொடுக்கிற மனசு இருக்குல்ல. சாகிறதும் தெரியும், ஆனா சாகும்போது கூட எல்லாத்தையும் சேர்த்துட்டே சாகணும், கட்டுப்பிடிச்சிட்டே நம்ம சர்ச் தூத்துக்குடியில ஒரு முன்மாதிரியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நானும் எனக்குரிய எல்லாம் இயேசுவுக்கு தான் சொந்தம், அவருடைய ராஜ்யத்துக்கு தான் சொந்தம் என்று கொடுக்கிற சபை Apostle Fire Fellowship is the church. One side is a praying church, another side is a giving church. This church I declare, one side is a praying church, other side is a giving church. Hallelujah. Say hallelujah. ஏன்னா எப்படி அந்த பிளஸிங் வந்துச்சு தெரியுமா? இட் இஸ் பீன் ஈஸி. அந்த பையன் கையில் இருந்த 5 அப்பம் சீஷர்கள் கையில் போனது. சீஷர்கள் ஆண்டவர் இயேசுவின் கையில் கொண்டு போனார்கள். ஆண்டவர் இயேசு அதை ஆசீர்வதித்து திரும்பி சீஷர்கள் கையில் கொடுத்தார். சீஷர்கள் திரும்பி வந்து ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் அதே பிரின்சிபலை தான் யூஸ் பண்ணுறார். உங்களுடைய எல்லாம் ஆஃபரிங்ஸ் இட்ஸ் கோயிங் டு த மேன் ஆஃப் காட்ஸ் ஹேண்ட். சீஷர்கள் கையில் போகிறது. அவர்கள் அதை எடுத்துட்டு கொண்டு போய் ஆண்டவர் இயேசு கையில் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து மறுபடியும் சீஷர்கள் இடத்தில் கொடுக்கிறார். சீஷர்கள் மறுபடியும் ஊழியர்களை எடுத்துட்டு போய் பல வகையில் உலகத்துக்கு பிரசங்கித்து அதை ஷேர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. So one side this year we are going to pray, and another side we are going to give. சொல்லுங்க, ஒரு பக்கம் நான் ஜெபிக்க போகிறேன், முடிக்க போறேன். சொல்லுங்க வேகமா. ஒரு பக்கம் நான் ஜெபிக்க போகிறேன், இன்னொரு பக்கம் நான் கொடுக்க போகிறேன். Are you ready to do that? எழுந்து நிற்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஓ ராமானா ஷேகாதாரா பௌஷந்தரா. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மோடு இருப்பது தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வது தான். இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பது தான். உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வது தான். இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியு. ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. கையை உயர்த்தி சொல்லுங்க. உம்மோடு இருப்பது தான்.
உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். இந்த வருஷத்தில் நீ பெருக போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை நீ பார்க்க போகிறாய். ஒரு பக்கம் உன் அபிஷேகம் பெருக போகிறது, இன்னொரு பக்கம் உலக பிரகாரமான சகல நன்மைகளும் பெருக போகிறது. இந்த வருடம் உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க போகிறாய். You are going to bless in every area of your life. Hallelujah, 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 hallelujah. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் நம் சபை நிகழ்வுகள் கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள் தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசியில் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.